இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக பாஜகவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் நீண்ட இழுபறிக்கு பின்பே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டனர். தன் ஆதரவாளர்கள் இல்லை என பல முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் புலம்பும் வகையில் அந்த அறிவிப்பு வெளியானது. அதன் பின் ஒரு வழியாக கட்சி செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து விரும்பிய எண்ணிக்கையில் தொகுதிகளை பெறுவதில் நடந்த பேரம் நீண்டது. ஆளாளுக்கு 60-40 என பேசி ஒரு வழியாக பாஜகவுக்கு 27 தொகுதிகள் என முடிவுக்கு வந்தது. மேலும் சில கட்சிகளுக்கு தாமரை சின்னம் வழங்கிய வகையில் 35 வரை சென்றுள்ளது. இதன்பின் 27 சீட்களில் வேட்பாளர்களை அறிவிப்பதில் குழப்பம். ஒரு வழியாக எல்லாம் முடிந்து வேட்புமனு தாக்கல் நடக்கிறது. கடைசி நாளான இன்று பலரும் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். தொடர்ந்து பிரச்சார ஏற்பாடுகளும் நடக்கின்றன. இந்நிலையில் நிர்வாகிகளிடையே குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் பாஜகவின் பல்வேறு பிரிவுகளுக்கும் புதிய மாநில செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதில் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவராக தாளை முத்தரசு, செயலராக விஜயகுமார், மருத்துவ பிரிவு மாநில செயலராக அன்பரசன், வர்த்தக பிரிவு மாநில செயலர்களாக கிச்சா ரமேஷ், அருண்ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் உள்ளாட்சி பிரிவு, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு, அரசு தொடர்பு பிரிவு, அமைப்பு சாரா தொழில் பிரிவு, ஆன்மீகம், கோவில் மேம்பாட்டு பிரிவு, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு, கூட்டுறவு பிரிவு, தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு, தமிழ் இலக்கியம், தமிழ் வளர்ச்சி பிரிவு, கலை கலாச்சார பிரிவு, நெசவாளர் பிரிவு, பொருளாதார பிரிவு, தேசிய மொழிகள் பிரிவு, விளையாட்டு திறன் மேம்பாட்டு பிரிவு, தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு என பலவற்றிலும் மாநில செயலர்களை நியமித்துள்ளனர். இவர்களின் நியமனம் குறித்து யாரிடமும் கருத்து கேட்கவில்லை. இதனால் பிரச்சாரத்தில் இருக்கும் மாவட்ட மண்டல நிர்வாகிகள் திடீரென குதித்த மாநில செயலர்களால் தவிப்பில் உள்ளனர். மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது கூட இப்படி செய்ததில்லை. பாஜக நிர்வாக ரீதியாக ஏற்கனவே தள்ளாடும் போது தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற அறிவிப்புகள் தேவையில்லை என்று பாஜகவினரை கூறுகின்றனர். ஏற்கனவே உள்ள நிர்வாகிகளின் வழிகாட்டலில் தேர்தல் வேலைகள் நடக்கும் போது இந்த திடீர் செயலர்களும் தங்கள் அதிகாரத்தை காட்டுவர். இதனால் குழப்பங்களும் வருத்தமும் தான் ஏற்படும் என்றும் புலம்புகின்றனர்.